உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெல்ஃப் புரொடெக்ஷன் குறித்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க வந்து இந்த டாபிக் புரொடெக்ஷன் குறித்துல 25 மார்க்குக்கு இதுல ரொம்ப ரொம்ப எளிமையா 10 மார்க் ஈஸியா எடுக்கலான்றதுக்காக தான் இத நான் ரெடி பண்றோம். 25 மார்க்ல 10 மார்க் இது. ரிமைனிங் 15 மார்க் ஏற்கனவே நெறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம லெட்டர் எழுதுறது. அது ஸ்பெசிஃபிக்கா டெல்ஃப் ஆன்னு சொல்லல. டெல்ஃப் ஆதோல நெறைய வீடியோ இருக்குது. அதே வீடியோ தான் டெல்ஃப் ஆக்கும் அது எழுதுறதுக்கு பயன்படும் அது. Play Storeல டெல்ஃப் ஆதோல பார்த்தீங்கன்னா, நெறைய லெட்டர்ஸ் இருக்கும். அத நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாவே, நீங்க ஈஸியா இன்னொரு 15 மார்க்கையும் எடுத்துடலாம். அதனால இது 2த்தையும் நம்ம பார்த்தாவே, நாம ஈஸியா டெல்ஃப் ஆல பாஸ் ஆயிடலாம். ஏன்னா, நெறைய நேயர்கள் டெல்ஃப் ஆவுக்கு வீடியோ போட சொல்றாங்க. அதனால தான் நான் அந்த வீடியோவ தயார் செய்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த புரொடக்ஷன் குறித்துக்கான கேள்வியையும், அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் நாம இப்ப பார்க்கலாம். Vous faites une demande de passeport. Vous remplissez ces formulaires. நீங்க பாஸ்போர்ட் எடுக்க போறீங்க. அதுக்கு இந்த ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. Formulaire à remplir pour l'obtention d'un passeport. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலரு. அதாவது அப்ளிகேஷன். இதுல முதல்ல நோம் குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரொனோமு. நோம்ல அது சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொனோம் மட்டும் உங்க பேர் மட்டும் என்ன. அடுத்தது டேட் த நெசான்ஸு, லியு த நெசான்ஸு, நேஷனாலிட்டி அதாவது உங்களுடைய குடியுரிமை, சிச்சுவேஷன் த ஃபெமி அதாவது நீங்க கல்யாணம் ஆனவரா? அப்படின்ற மாதிரி என்ன நிலைமையில இருக்கீங்க? நோம்பர் தாஃபம், ப்ரொஃபஷன், உங்களுடைய அட்ரஸு, தாய் உங்களுடைய ஹைட்டு, கலர் த ஜியோ அதாவது உங்க கண்ணோட கலரு. இப்ப இதில உள்ள வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க ராம்ப்ளீட் பண்றதுக்கும் இத ஈஸியா தான் இருக்கும். வாங்க இப்ப இத எப்படி நம்ம ராம்ப்ளீட் பண்றதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நம்ம முதல்ல நோம், குடும்ப நேம் நமக்கு தேவையில்ல. அதுல இன்ட்டு போட்டுருக்காங்க. அத எழுத வேணான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரனோம். அதாவது நம்மளுடைய பேர் என்னன்னா, இதுல நான் ராணி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேட் த நெசான்ஸ் உங்களுடைய பிறந்த நாளு 12/12/1990. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லியூ த நெசான்ஸ் நீங்க எந்த இடத்துல பொறந்தீங்க? இதுல பாண்டிச்சேரி அப்படின்னு பக்கத்துல ஒண்ணே ஒண்ணு நான் விட்டுட்டேன். நம்ம சொல்றதா இருந்தா அது ஆந்த் அதாவது எந்த நாடு அப்படின்றத சொல்லணும். நீங்க எழுதுற மாரி இருந்தா எந்த ஊர்ல பொறந்திருக்கீங்க அப்படின்ற மாரியும், அந்த நாட்டையும் நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும். அடுத்தது நேஷனாலிட்டி நீங்க எந்த குடியுரிமைய சேர்ந்தவங்க? இதுல நான் இந்தியன் அதாவது ஆந்தியன்னு சொல்லியிருக்கேன். சிச்சுவேஷன் த ஃபெமி உங்களுடைய குடும்ப நிலைமை. நீங்க தனியா இருக்கீங்களா? மேரேஜ் ஆயிருக்கீங்களா? எப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நான் மரியே அப்படின்னு போட்டிருக்கேன். நோபுரு தாஃபான் உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? அப்படின்ற மாரி இதுல சொல்லியிருக்காங்க. நான் அதுல 2ன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷன் வேலை ஷெஃப் அப்படின்றது மாரி நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது அட்ரஸ் 750 புல்வார் த சார்ல் 75005 பாரிஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாய் உங்களுடைய உயரம் 175. அடுத்தது உங்க கண்ணோடைய நிறம் மரம் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருக்கேன்.
இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக இத சொல்லியிருக்கேன். இதுல எந்தெந்த வார்த்தைக்கு என்னென்ன வரும்ன்றத பார்த்து நீங்க தான் எழுதுற மாரி இருக்கும். இத நீங்க கொஞ்சம் அடிக்கடி பிராக்டிஸ் செய்வதன் மூலமா நீங்க ஈஸியா 10 மார்க் எடுத்துடலாம் இதுல. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.